இங்க இருக்கக்கூடிய ஈபி தான். தமிழ்நாடு ஈபி ரொம்ப கண்ட்ராவியா அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சார், எந்த விதமான ரீசனும் இல்லாம கரண்ட் கட் பண்றாங்க. பின்னாடி கருணாநிதிக்கு போட்டோ இருக்கு. கருணாநிதி போட்டோ இருந்தாலே தெரிஞ்சிடும் அவன் ஏதோ ஒரு விதத்துல கருணாநிதியால் பயன்பெற்று இருக்கிறார். கருணாநிதியால் பயன்பெற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன்டா தலைவலி உருவாக்குறீங்க? இந்த மாதிரியான கருப்பு ஆடுகளை சீக்கிரமா தாவேக அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் கண்டுபிடித்து அவங்க வேலையை சஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி வேற ஏதாவது வேலைக்கு மாத்தி விடுங்கயா. இவனிலை மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னா போலியா செய்திகளை வெளியிடுவதற்கும், மக்களை தேவையில்லாம அலோல்பட வைத்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்குவதற்கும், அரசு அதிகாரிகளை அரசாங்கத்துடன் மோத வைப்பதற்குமான ஒரு திட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இப்போ திமுகவினுடைய அஜெண்டா என்னன்னா தாவேகாவினுடைய ஆட்சியை கலைப்பது. அது ஈஸியா நடக்குமான்னு கேட்டா நடக்காது. எம்எல்ஏவினுடைய அந்த 108 அப்படிங்கிறதுலாம் இப்போ 118 119 வரை ஆயிருச்சு. ஸோ இனி அவங்கள ஒண்ணுமே வீழ்த்த முடியாது. அடுத்ததா என்ன செய்யலாம்? இவங்க வழியா ஆதரவு இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் இவ்வளவு நாள் திமுகவினுடைய அனுதாபிகளாக இருந்திருப்பாங்க. திமுக அவங்க கண்ணசைவு வழியாக அதான் திமுக நிறைய அமைச்சர்கள் இருக்காங்களே, காசு கொடுத்தா உடனடியா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது, அரசாங்க பதவி கிடைக்குது, அரசாங்க வேலை கிடைக்குது. இந்த மாதிரி அனுதாபமாக வாங்கின நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சு இவங்க காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி காய் நகர்த்தும் போது மக்களுக்கு குடைச்சல் கொடுங்க, மக்களுக்கு கரண்ட் கட் பண்ணுங்க, தண்ணியை கட் பண்ணுங்க, சரியான திட்டமிடுதல் செய்யாதீங்க இப்படின்னு சொல்லி ஒரு அலுவலகத்தில் ஒரு சில கருப்பாடுகளை வைத்து மக்கள் மத்தியில் ஒரு டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்தி அதுக்கு காரணம் தாவேகா தான். இதோ பாருங்க, தாவேகா வந்த உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆனா கரண்ட் கட் ஆக வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் நேரடியா அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் தெரியுது படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கருணாநிதி போட்டோ இருக்கு, முன்னாடி கேட்டால் சரியான ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த கருப்பாடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய வேலை இன்னொரு 10 நாள் 20 நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க சார், ஒரு மாசம் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கருப்பாடுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது.